உழைக்கிறவனுக்கு வேர்வைதான் விபூதி. சரிசாமி, சுத்தம் போதும். அந்த வண்டி சக்கரத்தை உருட்டி கொண்டு போட்டு பட்டாவை மாற்றி விடணும். இல்லைன்னா பண்ணையார் கத்துவாரு. பண்ணையார் கத்துனா பரவாயில்ல, இந்த வேலையை முடிச்சுட்டு இருக்கேன்னா அந்த சின்ன வட்டம் கத்தும். கொண்டு முடியும் கொண்டு. பத்து எருமை மாட்டை உள்ள விட்டு வளர்க்கலாம். டேய் சக்திவேலு, உம்பாடு யோகம் தான்டா. காத்தாடி இருக்கு. களி ஜன்னலுக்கு சேல துணியில கட்டி விட்டுருக்கானுங்க. எவ்வளவு பெரிய வீடு. சனிய பையன் எங்க வச்சா அந்த இடத்தோட அழகுல கிடக்குது. இங்க மேல இது நல்ல இடம். அப்பாடா. வாத்தியார, என்னையும் ஒரு சிசை நேர்த்திங்க 2 மாசத்துல பிச்சு உதறிடுறேன். யோ, அந்த சுப்பு சொன்னாங்க சொல்லி தருவியா? ஆமா. யோ, அவனை உதைக்கிறது தானே இதெல்லாம் கத்துக்கணும்னு இருக்கேன். கத்துக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு வித்தையை கத்து கொடுக்காம இருக்கிறது அழகில்ல, கத்து தர சொல்றேன். வா வீட்டுக்கு போலாம். வீடா சார் அது? நாடக கொட்ட மாதிரி எவ்வளவு பெரிய ரூம். ஏன் மூஞ்சி நீயும் ஓ மூஞ்சி நானும் எவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு இருக்கிறது. சரி சரி, நீ வீட்டுக்கு போ, நான் அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன். யோ, ஓடி போயிடுன்னு பயப்படுறியா? சோறு போட்ட நீ சொல்லாமக்கெல்லாம் ஓட மாட்டேன். நான் கிராமத்தான், வார்த்தை சுத்தமா இருக்கேன். சுப்பு பாத்துக்க. எல்லா பேருக்கும் ஏன் இப்படி தலைவரைக்கு ஓடுறாங்க? ஒருவேளை இந்த ஊர்ல ஒரு பேருக்கு நடக்க தெரியாதோ? இருக்கும். இல்லையா, உன்னால நடக்கவே முடியாது. எப்படியா ஓடுற? ஓடினாத்தானே உடம்பு இழைக்கும். தினமும் 2 மைல் ஓடுவேன். 2 மைலா? ஒரு நாளைக்கு 20 மைல் ஓடுனாவே உடம்பு குறையும். வத்தனை கொண்டு பாத்துக்கோ, கீழே விழுந்து ரோட்டை பள்ள வாய்க்கிறாத. இவனுங்கெல்லாம் ஓடுறத பார்த்தா நமக்கு ஓடணும் போல இருக்கு. அப்படியே ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஓடுவோமா? இந்த பானை தூக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். பானா உண்டவா பாக்குற? பானை உடஞ்சிட போதும். யாரடி அந்த காட்டா? யாராவது பார்த்தா நாம ஏதோ சங்கிலி எடுத்துக்கிட்டு போற மாதிரி, இவனுங்க துரத்துற மாதிரி இருக்கு. எதுக்கு வந்து நின்னு போகும்? நிறுத்தி நாக்கப்படுங்கிறமா 4 கேள்வி கேளு. தள்ளி. ஏய் மிஸ்டர், மனசுல பெரிய மன்மதன்னு நினைப்போம். அவர் யாரு? உங்க 2 பேருக்கு புருஷனா? ஷட் அப். ஏய், இந்த எகிறதெல்லாம் நம்ம கிட்ட எகிறாதமா? பின்ன ஏன் எங்களை சுத்தி சுத்தி வர? நடந்து சுத்திக்கிட்டு மட்டும் ஞாபகப்படுத்தாத. நாங்க என்ன திறந்து போட்டுக்கிட்ட போறோம்? நல்லாத்தான் இருக்கும். ஓடவெல்லாம் படுத்துக்குவான், உட்காந்துருக்கலாம், எந்திரிச்சுக்குவான். யூ கண்ட்ரி ப்ரூட். நீங்க 2 பேரும் ஐஸ் பரட்டா. அஞ்சு, let's go. No, let me teach this lousy fellow a lesson. You bloody. இத பாருங்கடி, நீங்க திட்டுறீங்கன்னு தெரியுது. ஆனா என்ன திட்டுறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஏதோ அஸ்கு புஸ்குன்னு ஜலதோஷம் வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் திட்ட ஆரம்பிச்சேன், 1 மாசம் குளிச்சாலும் நாத்தம் போகாது. உங்க 2 பத்தி மரத்துல கட்டி தொங்க விட்டுருவேன். பாஷிலா, இவனை அப்புறம் கவனிச்சுக்கலாம். ஏய், அப்புறம் என்ன? இப்பவே கவனிக்கலாம். நான் ரெடி. சத்தம் பூங்கடி. என்னது இந்த ஊர்ல ஆம்பளை மும்மனை திட்டிக்கிட்டே அலையிறானுங்க. ஐயோ, யோ, டீ ஆயிட போதியா? சீக்கிரம் குடிச்சு இடத்த காலி பண்ணு. அட டீ கிடக்கிட்டு இருந்தாங்க. அதோ அங்க பாரு, அந்த தவிட்டு போயிலும் அவன் கைத்தடியும் என்ன திமிரா நடந்து வர்றானுங்க. பார்த்தேன். அவன் அண்ணன் சக்திவேலு கோவக்காரன், ஆனா மரியாதை தெரிஞ்சவன். இது சும்மா வெறும் பய வெத்து வெட்டு. அவங்க அண்ணன் பேரை வச்சுக்கிட்டு ஊரை கெடுத்துக்கிட்டு தெரியுறானுங்க. இப்பதான் அண்ணன் ஊருக்கு போயிட்டானே, செட்டப்பா கவனிச்சிருவான். சாத்தி விடுவான். சாப்ப
உங்க விஷயத்துல நான் எப்பவும் ரெடிதான். ரெடிங்கிற பழைய கடைக்கு அனுப்புறானா? பள்ளி அமைக்க உனக்கு தகராறா? அண்ணா வந்திருக்காரு தெரியும்ல? அதுக்கு என்னப்ப? அண்ணா உட்காந்துருக்காரு தெரியும்ல? உட்காரட்டுமே. அண்ணன் எதுக்காக வந்திருக்காரு தெரியுமில்ல? எதுக்கு? 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்க. இங்க எலிகறி தான் இருக்கு. அத நீயே சாப்பிடு. டீ போட சொல்லுடா. சாப்பிடு. ஊர்ல ஒரு வேலை கூப்பிடுறா. சாப்பிடுடா. முதல்ல சாப்பிடுறா. மாமன் மகளே, மாமி மகளே, கிழவன் மகளே, கிழவன் மகளே, அப்பா அம்மா எல்லாம் வாங்கடா. சீக்கிரம் வாங்க வாங்க. எல்லாரும் உட்கார. கசாப்ப போடுறா. உட்காருங்கடா. எல்லாம் உட்காருங்க. லைனா உட்காருங்க. லைனா உட்காருங்க. இந்தா இந்தா டேய் பண்ண தர எல்லாருக்கும். இந்தா முதல்ல நீ இப்படி பண்ண. நீ ரொம்ப வைக்காத கண்ண. டேய் நீங்க உங்க வயித்துல ஃபுல்லா மண்ணு. சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னண்ணே இப்படி பாக்குறீங்க? ஏன் சிரிப்புல இறைவனை பாக்குறேன்டா. 12 ரூபா 50 பைசா கொடுத்துட்டு உங்க அண்ணனை இறைவனை பார்க்க சொல்லு. ஏன் ஓசியில பார்க்க விட மாட்டீங்களோ? என்ன எங்க அண்ணனை பார்த்தா எப்படி தெரியுது? உரலும் உலக்கி ஊர் வந்த மாதிரி இருக்கு. மரியாதை பணத்தை கொடுக்கல. உளுந்த வடைக்கு ஊற போட்டிருக்கேன். உள்ளார போய் ஆட்டு. அண்ணே அவர் கிளாஸ் கழுவாரு. நீ ஜகஜால ஜித்தன்டா. வரும்போது இன்னத்துல ஆட்டணும் அந்த ஊருக்கு. இந்த கசாப்பு கடைக்காரனை வள்ளியம்பையும் செட்டப் பண்ணி விட்டுட்டு இது ரொம்ப அநியாயம்டா. எதிர அநியாயம்? இது முதல் போட்டு வச்ச டீ கடை நினைச்சியா இல்ல மாரியாத்த கோயில் தண்ணி பந்தன்னு நினைச்சியா? மரியாதை கிளாஸ கழுவுடா. எங்க அண்ணன் யார் தெரியுமா? உங்க அண்ணன் யாருங்கிறதும் தெரியும். இவங்க அண்ணன் ஊரை விட்டே போயிட்டாங்கிறதும் தெரியும். மரியாதை கிளாஸ கழுவுடா. அண்ணே என்னண்ணே இது? ஆமா தங்கச்சி, இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். வந்தோமா டீயை குடிச்சோமா போனோமான்னு இல்லாம வர்றவன் போறவனுக்கு டீயும் பண்ணி வாங்கி கொடுத்து என்ன வம்புக்கு இழுக்கிறான். போகது போ. எவ்வளவு பாக்கி? 12.50. கட்டிக்க போறவன் கஷ்டப்படுறதே என்னால பார்க்க முடியாது. இந்த நான் பண்ணி கடையில கிளாஸ் கழுவுனால கழுவுன தவிர உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். ஐயோ என்னால மாவட்ட முடியாதுப்பா. சொல்றேன் வா. வாய் அண்ணா. நீ போடா. வந்துரு. ஏய் போடானா. வந்துடுறாடா. ஒரு வயசு பையனை உங்ககிட்ட தனியா விட்டுட்டு எப்படி? இப்ப நீ போகல ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். போடானா. டீ கடையில என்னையா சொன்ன? என்னமா சொன்ன? எச்சல் கிளாஸ் கழுவுனாலும் கழுவுவேன். என்ன கட்டிக்க மாட்டேன்னு தானே சொன்ன? அவசரத்துல சொல்லிட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தெரியாம உனக்கே வாக்கப்பட்டு உனக்கு ஒரு பிள்ளைய பெத்து அந்த பிள்ளையோட எச்சல் கிளாஸ கழுவ வைக்கல. மங்கம்மா சபதமா? இல்ல சரஸ்வதி சபதம். ஏய் அப்பா, இந்த ஊர்ல என்ன குளிரு குளிருது. எனக்கு பைய காணும். ஐயோ குளிர விட்டு போச்சே. கிழக்கணும் மேலக்கணும் அடியிலையும் காணும். ஐயோ எலிகளி தூக்கிட்டு போயிருக்குமா? அதுல கருவாடு இல்லையே. சார் என்ன தேடுறீங்க? மண்டியும் மாட்டையும் காணும். நீயும் தேட. ஐயோ எங்க அப்பா வாங்கி கொடுத்த சட்டையை காணும், பைய காணும். போட்டுக்க துணி தானே? ஆமா. ஐயா பூசா வாங்கி கொடுத்துருக்காருல்ல. ஐ புதுச்சக்கா நல்லாத்தான் இருக்கு. ஆமா எனக்கு போட தெரியாது. நீ போட்டு விடுறியா? நான் போட்டு விடுறேன். ஏப்பா வைக்கப்படுற? தைரியமாவா? வெரி குட். சுப்பு சக்தி வேலை பாத்தியா? அடையாளமே தெரியலீங்க. சக்திவேல் உட்காரு. முக்கியமான வேலை இருக்கு. சார் சௌக்கியமா? நல்லா இருக்க. யாரு நீ கூட்டு வந்த பொடியனா? ஆமா. யாருங்க இவரு? இவர் தான் உன்னை பாக்கணும்னு சொன்னவரு. கும்பிடுறேன் பெரியவர. பெரியவரா? ஏண்டா உன் பேர் என்ன? சத்திவேலு. பேரு நல்லா தான் இருக்கு. அப்ப ஆள் நல்லா இல்லையா? சேகர் என்ன? இவங்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நல்லா பேசு. டேய் என் பின்னால வா. ஏங்க இவர் இங்க பேச மாட்டாரா? அவர் தான் கூப்பிடுறாரு. போய் என்னன்னு கேளு. போறேங்க. ஆனா ஒண்ணு, அந்த ஆள் மரியாதை பேசுறான். நான் ஒண்ணு பேச, அவன் ஒண்ணு பேச, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது. ஒண்ணும் ஆகாது. தாராளமா பேசிட்டு வா. சரி. யார் ஜாதகம் சரியில்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். என்ன பாரு ஒரு மாதிரியா இருக்கு. மறைக்கிறாரு. சிரிக்க தெரியுமா? ஏன்? கேட்டதுக்கு பதில். இதெல்லாம் என்ன கேள்வி? மனுஷனா பிறந்த சிரிக்க தெரியாவ? எங்க சிரி? என்ன இதெல்லாம் ஒரு சிரிப்பா? ராட்சச மாதிரி சிரிக்கிற. நான் சிரிக்கிறேன் பாரு. இன்னொரு தடவை சிரிங்க. ஏயா இதெல்லாம் ஒரு சிரிப்பாயா?
ரோட்ல பிட் பாக்கெட் அடிக்கிற சிரிக்கிற மாதிரி இருக்கு. பெருசா சிரிப்பு சொல்லி கொடுக்கும் அந்த மூஞ்சிய பாரு. அதை விடு. ஆ? நடக்க தெரியுமா? என்னது? நடக்க தெரியுமாடா? ஓ, நான் என்ன இப்ப உருண்டுகிட்டா வந்தேன்? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? கேட்டதுக்கு பதில் சொல்றேன். ஓ, உன்கிட்ட பேச்சு. நான் அந்த ஆள்கிட்ட போய் பேசிக்கிறேன். மூஞ்சி முழியும் பாரு, முள்ளம் பண்ணி மாதிரி. ஆ? நானா முள்ளம் பண்ணி? இவன் சரிப்பட்டு வர மாட்டான். யாருங்க இது? சுத்த மோசமான ஆளா இருக்காரு. பயங்கரமானவனா இருக்கிறான். சிரிக்கிறது ஒரு மாதிரி சிரிக்கிறான், நடக்கிறது ஒரு மாதிரி நடக்கிறான். இத பாருங்க, இந்த மாதிரி ஆளெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க, நான் செஞ்சு தரேன். சர்க்கஸ்ல வர கோமாளி மாதிரி இருக்கான். மூஞ்சி முகர் கட்டிங்க. சேகர், சேகர், இங்க இருக்கியா? ஏன்பா இவனை எங்க பிடிச்ச? ஏன், என்ன விஷயம்? ஆஹா, நமக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது. மூதேவி எதுக்கு எடுத்தாலும் ஏன் என்னன்னு எதிர்கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப தெனாவட்டா பேசுறான். ஆனா ரொம்ப தைரியசாலி. நாம கொஞ்சம் ஏமாந்தோம், நம்மளையே போட்டு பார்த்துருவான். நானும் எத்தனையோ குதிரைகளை பழக்கி இருக்கேன். இவனை பழக்கவே முடியாது. இவன் ஒரு ரோக் எலிபென்ட். போட்டோ பினிஷ் மாதிரி எத்தி அடி. இவனை முதல்ல ஊருக்கு அனுப்பிச்சு வை. என்ன நீங்க நம்புறதா இருந்தா, நான் சொல்றத கேட்கறதா இருந்தா இங்க இருங்க. அவனை வழிக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். சுப்பு, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகணுமா? நம்ம வேலையை ஆரம்பிப்போம். என்ன மாமா, பட்டறைக்கு போகலையா? தனியா படுத்துட்டு என்ன யோசனை பண்ற? பெரிய யோசனை ஒண்ணு இல்லடி. நீ ஐயா, சும்மா நடிக்காத. நேத்து ராத்திரி அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்ச? ஐயோ, என்னடி செஞ்சா? நேத்து ராத்திரி அம்மா. இன்னைக்கு ராத்திரி அத்தை அவன் ஏதாவது பேசுனா உதவிடுவாங்க. என்ன இங்க கலாட்டா? பொண்ணு மாப்பிள்ளை அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறீங்களா? அப்பா அம்மாவா பொண்ணு மாப்பிள்ளை விளையாட்டு விளையாடுறோம். இவனை பார்த்தா போசன் மாதிரியே தெரியலையே. இமயமலையில இருந்து வரானோ? ஆமா, இங்க தவிடுங்கிறது யாருப்பா? யாரா தவிடு? நீ தவிடு, உங்க அத்தா தவிடு, உங்க அப்பா தவிடு, உன் மகன் தவிடு, உன் தாத்தா தவிடு, உன் கோயா தவிடு. உன்னோட தவிடு கூட தவிடுன்னு சொல்லக்கூடாது. மரியாதையா சொல்றேன். வீடு கட்டுறதுக்குள்ள இடத்த விட்டு காலி பண்ணிடு. அத்தா, ஏன்பா உடம்பு அழுத்திக்கிற? சக்திவேலு தவிடுங்கிற பேருக்கு பணம் அனுப்பியிருக்கிறான், அதனால கேட்டேன். ஐயோ, ஆமாங்க, எங்க அண்ணன் தான் சக்தி வேலைங்க. நான் தாங்க தவிடு. இனிமேலும் உங்களை சொல்ல மாட்டேங்க. எங்க ஆத்தா தவிடு, எங்க அப்பன் தவிடு, எங்க தாத்தா தவிடு, எங்க ஆயா தவிடு, எங்க அத்தையும் தவிடு. அவசரப்படாத, நிறைய பணம் வச்சிருக்கிறான். தீர்காயுஷா இருங்க, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி. எப்படி எவ்வளவு புஸ்தகம் தலைக்கு வச்சு தூங்கலாம் போல இருக்கு. ஆமா, இந்த ஆள் படிக்கிறானா இல்ல பாக்குறதுக்கு வச்சிருக்கானா? சக்திவேல், என்ன ஆச்சரியமா பாக்குற? இல்ல, இவ்வளவு புஸ்தகம் இருக்கே, இதுல என்ன விஷயம் இருக்குன்னு யோசிக்கிறேன். ரெண்டே விஷயம் தாப்பா. இவ்வளவு புத்தகத்துலயும் ரெண்டே விஷயம் தானா? ஆமா, பாதி புத்தகத்துல தப்பு எப்படி நடக்குதுன்னு இருக்கும், மீதி பாதியில தப்பு ஏன் நடக்குதுன்னு இருக்கும். நல்ல வேளை நான் படிக்கல. ஒரு வகையில அதுவும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் தாப்பா. சில சமயம் நீங்க பேசுறத பார்த்தா நீங்க வில்லனா கதாநாயகனும் புரியல. தேவையில்லாம குழப்பிக்காத. ஏங்க, இவ்வளவு பெரிய வீட்டுல உங்களையும் அந்த சண்டைக்கார சுப்பு பையிலையும் தவிர வேற யாரையும் காணுமே. ஆமா, உங்களுக்கு குடும்பம், குழந்தை, குட்டி முந்தி இருந்தது, ஆனா இப்ப இல்ல. மீதி விஷயங்களை நீயே போக தெரிஞ்சுக்குவ. அப்ப நான் வந்த வேலை நாளைக்கு காலையில ஆரம்பம். வாங்க, ஜித்து சார் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்க சொன்னாரு. நீங்க பிரியப்பட்டா இப்பவே ஆரம்பிச்சிடலாம். ஓ, நீங்க எப்போ தயாரா இருப்பீங்க போல இருக்கேன். என்னங்க பண்றது, வயிறுன்னு ஒண்ணு இருக்கேன். ஆமா, உன்னை இங்க அனுப்பிட்டு ஜித்து எங்க போனாரு? பாதியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறதா சொன்னாரு. அடி சரி பண்ண, வெளியே போடி. போடி. என்ன விஷயம்? யோ இந்திர ஜித்து, நீ வீட்டு பக்கம் தான் உன்னை பேசிக்கிறேன். வீட்டுக்கு வரவா? போ, பின்னாடியே வந்துடுறேன். வீட்டுக்கு வர போவியா? போனா என்ன? இந்த விஷயத்துக்கெல்லாம் வயசு வித்தியாசமே கிடையாது. மூடு இருந்தா போதும். ஆமாமா, வியாதி கூட வயசு வித்தியாசம் பார்க்காம தான் வரும். வியாதியா? அட பாவி, அவ டியூஷன் டீச்சர்டா. உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்க வந்தா. டீச்சரா? அப்படியே உட்காருங்க ஒவ்வொருத்தனா. டீச்சர் நடத்துற நீ என்னையா கிளாஸ் கழுவ சொல்ற? இன்னைக்கு உன் ரத்தத்துல உன்னையே கை விடுறேன். ஏய் தவிடு, மரியாதை போயிடுறா, இல்லன்னா சுடு தண்ணியை மூஞ்சில ஊத்திடுவேன். அப்புறம் டர்ரு தான். சுட்டல்ல மூஞ்சி கழுவி ரொம்ப நாளாச்சு. அப்படியே கொஞ்சம் சோப்பு கொடு. எங்கடா
போறீங்க அப்புறம் புள்ளியா எங்க போறீங்க வீட்டுக்கு போறேன். உட்காருங்கடா கசாப்பு எனக்கு டீ வேண்டாம், வயிறு சரியில்லை. இங்க டீ குடி அங்க ஜிஞ்சர குடி திண்டல் குடிச்சா பஞ்சர் ஆயிடுவேன். உட்காரு நீ பஞ்சர் ஆயிடும் உட்காரு பற்று பட்டுல இருந்து தான் வரீங்களா உட்காருங்க உட்காருங்க நல்லா வந்தீங்களா ஐயோ வயிச்சுட்டு வந்திருப்பீங்களா கசாப்பு சுக்க சாகுடி பற்று மாமா கிட்ட போதீங்க கிட்ட போதீங்க பாப்பா என் கடைக்கு தான் வந்திருக்கு நான் தான் மாமா அது உனக்கு தொழில்டா நான் தான் மாப்பிள்ள உனக்கு அண்ணிடா இவனுங்க கிடக்குறானுங்கம்மா உனக்கு என்ன வேணும் சொல்லு ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கு, எங்க பாட்டி பால் வேணுமான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. அப்படியா கொண்டா அப்போ பாப்பா அடிக்கடி நீங்க பாக்கலாம் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டாண்டா சரி மாமா. காக்கையும்